ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாராசிகுடாவில் நடக்கிற லேசர் ஷோ பார்க்க தான் போயிருந்தோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. லைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்காண்டி அவ்வளோ லைனு. இப்போ நம்ம கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் உள்ளே போகிறதுக்கு. இந்த லைனில் நிற்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது உள்ளே போய் பார்க்குறதுக்கு அவ்வளோ லைன். எங்களுக்கு அப்புறமே லைன் நிறைய இருந்துச்சு. இது உள்ளே வந்தாச்சு. நாங்கள் கொஞ்சம் இடையில நின்னோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹைதராபாத்லேயே ஃபஸ்ட் டைம் லேசர் ஷோ போடுறாங்க. அதனால் ரொம்ப கூட்டமாகவுமே இருந்துச்சு. நாங்களுமே இன்ஸ்டா அதை பார்த்து தான் போயிருந்தோம். நானும் மச்சானும் மட்டும்தான் போயிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா போன தடவைலாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பாட்டெல்லாம் போட்டு பார்க்கலாம் போயிருந்தோம். விநாயகர் வச்சுருந்தப்போ இந்த தடவை அதுவும் நம்மளால் போக முடியல. கொஞ்சம் இடத்துக்கு மட்டும்தான் போயிருந்தோம். இது பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு எல்லாமே போயிருந்தோம். பாருங்கள், மேக்ஸிமம் நான் வாய்ஸ் எதுவும் இதுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். இனிமேல் வர்றதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது லேசர் ஷோ எப்படி வருது அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது பாட்டோடு இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு. இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்துருந்துச்சு. கொஞ்சம் இடையிலையுமே நான் பேசியிருக்க மாட்டேன். ஒரிஜினல் விநாயகர் இங்கே வச்சுருந்தா அது எப்படி இருக்குதுன்னு நான் சைடில் இமேஜ் கொடுக்குறேன். அது பார்த்துக்கோங்க. இது லேசர் ஷோங்கிறனால இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்துருக்கீங்கள்ல, பின்னாடி பாம்பு வருது. அதுக்கு முன்னாடி உள்ள சாமி மாதிரியே தான் இருக்கும் நார்மலாக. நாங்களே பார்க்கும்போது நினச்சோம், என்னடா இன்னும் வந்துகிட்டே இருக்குதுன்னு பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட 13 நிமிஷத்துக்கிட்ட இருந்துச்சு. அவ்வளோ நேரம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவுமே இருந்துச்சு. எல்லாருமே நல்லா சூப்பராக சாமியும் கும்பிட்டுட்டு அதையும் பார்த்துட்ருந்தோம், லேசர் ஷோவும். நம்ம ஊர்லேயுமே இப்படியெல்லாம் இருக்கும் விநாயகர் சதுர்த்தி. ஆனால் இது ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நானும் போயிருந்தேன். பார்த்துட்டு அப்படியே வீடியோவும் எடுக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் பார்க்காதவங்களும் இருப்பாங்க. இது மூலமாக பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இடையில மட்டும் பேசியிருப்பேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. அது ஃபுல்லாக என்ன பேசுகிறதுன்னு எனக்கும் தெரியல. அது பாட்டு இருந்திருந்தால் கொஞ்சம் நேரம் வந்திருக்கும். ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்காட்டி தான் தெரியும். இது நான் 13 நிமிஷம் வீடியோ உங்களுக்கு கம்மி பண்ணி எல்லாமே ஓட்டி விட்டுட்டு தானே அவங்களுக்கு போட்டு விட்டுருக்கேன். இன்னும் ஓட்டுனா அது கொஞ்சம் வர்றது நல்லா தெரியாதுங்கிறனால இப்படியே வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. விநாயகர் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறுபடியும் நின்று பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நமக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாரும் பார்க்கணும் இல்லையா? அவங்களும் எங்கெங்கேயோ இருந்து வந்திருப்பாங்க பார்க்குறதுக்காக. அதனால் அவங்கெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறனால எல்லோரும் போங்க ஃபோட்டோஸ்லாம் எடுக்க அவ்வளோ நேரம் யாரையும் விடலை. வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க எல்லோரும். அந்த வீடியோ முடிஞ்சோடனே எல்லோரும் கிளம்புங்க, அடுத்தவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள்.
பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாயெல்லாம் வேறு குலைச்சிட்டே இருக்குது. அந்த சவுண்டுமே கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அவ்வளோவா பேசியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எல்லாமே பேசி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தனால என்ன வாய்ஸ் கொடுக்குறதுனுமே எனக்கு தெரியல. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு வீடியோ தான் இருக்குது லேசர் ஷோவில். அது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பக்கத்தில் உள்ள விநாயகர்லாம் பார்க்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டு வாங்க. எல்லோரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா வரும்போது வர்ற வழியெல்லாம் விநாயகர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதையுமே பார்த்துட்டு வந்திருந்தோம். இதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி அப்போ எடுத்தது. ஒரு 2-3 நாள் கழித்து எடிட் பண்ணி போடுறதுக்குமே எனக்கு டைம் இல்லை. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பாக்ஸாக இருந்துச்சு. டெக்கரேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே ஒரு விநாயகர் இங்கே வச்சுருக்காங்க. அதையும் தான் பார்த்துட்டு இனிமேல் தான் வீட்டுக்கு கிளம்பணும். இது நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11, 11:30 ஆச்சு வீட்டுக்கு வரவுமே. இந்த விநாயகர் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.